நாம் இப்போது நபி வழியில் நமது வுதுவை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதை செயல்முறையாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக ஒருவர் வுது செய்ய ஆரம்பிக்கின்ற போது தனது மனதால் அவர் நியத்து வைக்க வேண்டும். நியத்துக்குரிய இடம் உள்ளமாக இருக்கிறது. அவர் பிஸ்மில்லா என்று சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். முதலாவதாக தனது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். விரல் இடுக்குகள் இவற்றை நன்றாக 3 முறை கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வலது கையால் தண்ணீரை எடுத்து வாய்க்கும் நாசிக்கும் செலுத்தி இடது கையால் சீர வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் இரண்டு கைக்கும் தண்ணீரை எடுத்து நமது முகத்தை 3 முறை நன்றாக கழுவ வேண்டும். நாம் 3 முறை நன்றாக கழுவும் போது நெற்றி ரோமங்கள் முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து இரு காதுகள் உடைய அந்த அளவு, அதே போன்று தாடியை நன்றாக நாம் கோதி கழுவுவது. இவ்வாறு 3 முறை நாம் கழுவ வேண்டும். அதன் பிறகு நாம் வலது கையை 3 முறை நன்றாக விரலோடு இடுக்குகளை எல்லாம் நன்றாக நாம் 3 முறை கழுவ வேண்டும். முழங்கை உட்பட 3 முறை இவ்வாறு கழுவியதன் பிறகு இடது கையையும் 3 முறை நன்றாக விரலோடு இடுக்குகள் அதே போன்று முழங்கையை மடக்கி நன்றாக நாம் இடது கையையும் கழுவ வேண்டும். அதன் பிறகு நமது ஈரக்கையால் கையை தண்ணீர் எடுப்பதில்லை, கையை நாம் ஈரப்படுத்தி நாம் இப்போது மசுகை செய்யக்கூடிய முறை, அந்த மசுகை செய்யக்கூடிய முறையை பார்ப்போம். நாம் நமது இரு கைகளையும் நமது தலையிலே வைத்து அப்படியே பின்னால் நாம் கொண்டு சென்று மறுபடியும் கொண்டு வந்து அதே கைகளால் நமது காதுகளையும் மசேஜ் செய்வது. ஒரு முறை நாம் தடவுவது. அதன் பிறகு நாம் நமது கால்களை கழுவுதல். முதலாவதாக வலது காலை நாம் கரண்டை உட்பட 3 முறை கழுவுதல். கரண்டை உட்பட 3 முறை நாம் நன்றாக கழுவுதல். அப்படி கழுவும் போது நமது குதிகாலை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். குதிகால் கழுவப்படாவிட்டால் நபி அவர்கள் அதற்கு எச்சரித்திருக்கிறார்கள். குதிகால்களை சரியாக கழுவாவிட்டால் கேடு என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே 3 முறை நம் கால்களை கழுவி, அதே போன்று இடது காலை நாம் 3 முறை கரண்டை உட்பட நாம் கழுவிக்கொள்வது. விரல்களுடைய இடுக்குகளை எல்லாம் நன்றாக தேய்த்து கழுவுவது. இதுதான் உங்களுடைய செயல்முறை விளக்கம். இவ்வாறு நமது வுளுவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்.